ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. தெருக்கள், சாலைகள், நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய ஜாதி பெயர்களை நவம்பர் மாதம் 19 நீக்கணும். இதான் அவங்க கொடுத்துருக்கிற ஒரு விஷயம். அதான் அவர் சொல்லுவார், இடைவந்த சாதியரும் இடர் ஒழிந்தால் ஆள்வது நம் தாய் தாய் தாயேன்னு சொல்லுவார். யாரு? புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அப்போ ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு இடைவந்த சாதி அப்படிங்க. ஸோ சாதிங்கிறது நடுவில் வந்திருக்கிற ஒரு விவகாரம். மற்றும் திமுகவினர் வந்து பார்த்தீங்கன்னா மிக கடுமையான விமர்சனங்களை வச்சாங்க. அடிமை எடப்பாடி, அடிமை அதிமுக, ஆரியத்தின் அடிவருடிலாம் பேசினாங்க. எதுக்கு? பால் பாக்கெட் கொடுத்ததுக்கு. முதல்ல அது எதுக்கு, எப்படி கொடுத்தாங்க, அவர் என்ன அப்ரோச் பண்ணாலும் நமக்கு தெரியாது. அது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம், கடந்து போக வேண்டிய விஷயம். அவராவது பால் பாக்கெட்டு தான் கொடுத்தாரு. நம்ம திராவிட மாடல் முதலமைச்சர் என்ன கொடுத்துருக்கிறாரு? அவங்க அப்பா பேர்ல ரோடே கொடுத்துருக்கிறாரு. ஏன் ஜீவானந்தம் பேர் ஏன் இல்லை? ஏன் சிங்கார வளரி? நீங்கள் பட்டியலத்தை விட்டுருங்க. அவங்களையும் தாண்டி இடதுசாரி இயக்கங்களில் தமிழகத்தில் ஆற்றிய பங்கு அளப்பரியது. ஜீவானந்தம் பேர் ஏன் இல்லை? சிங்கார வளரி பேர் ஏன் இல்லை? கக்கன் பேர் ஏன் இல்லை? காமராஜர்னு பேர் வைக்கிறீங்க, பெருந்தலைவர்னு பேர் வைக்கல. கருணாநிதினு பேர் வைக்காம ஏன் கலைஞர்னு பேர் வைக்கிறீங்க? கோபாலசுவாமி துரைசாமி நாயுடு இதோட பேர். ஸோ கோபாலசுவாமி துரைசாமிங்கிறது பேர். நாயுடுங்கிறது அவர் படித்து வாங்கின பட்டமா? அவங்க பாஷையிலே சொல்லுவோம். ஒரு பக்கம் சாதி பேரெல்லாம் நீக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் அறிக்கை விடுறீங்க, அதற்கான வேலையை பார்க்குறதா சொல்கிறீங்க. திருப்பி ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜிடி நாயுடு அப்படின்னு நாங்கள் மேம்பாலத்துக்கு பேர் வைப்போம் அப்படிங்கிறீங்க. இந்தி திணிப்பை எதிர்த்து 38 தொடங்கிய முதலாவது மொழிப்போரில் கைது செய்யப்பட்டு முதல் வீரராக சிறைக்கு சென்றவர் பல்லடம் பொன்னுசாமி. பல்லடம் பொன்னுசாமி வந்து உங்களுடைய இயக்க வரலாற்று அடிப்படையில் பார்த்தாலுமே கூட ஒரு முக்கியமான நபர் தான். ஆனால் அவர் பேர் நீங்கள் வச்சிங்களா? வைக்கல. சீமான் அந்த கேள்வியை கேட்கறது எல்லாருமே ஆதரிச்சு ஒரு பக்கம் நிற்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதே முதலமைச்சர் அவர்கள் ஒரு மேடையில் பேசுகிற போது ஆங்கிலமும் தமிழும் கலந்து உரையாடுறத ஓகே பண்றாரு. அது பண்ணுங்க, செய்யுங்க அப்படிங்கிறாரு. அப்படியாச்சும் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. ரெயின்போ அப்படின்னு இருக்குன்னா நீங்க வந்து அதுக்கான தமிழ் சொல்ல எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ரே இன் போன் எழுதுங்க, ரெயின்போன் எழுதுங்க அப்படிங்கிறாரு. தமிழர்கள் நாங்கள் படையாச்சி, கவுண்டர், வாண்டையார், தேவர் என்று பேசினால் உடனடியாக சாதி வெறி என்று கூச்சலிடும் திராவிட திருவாளர்கள் ஜிடி நாயுடு என்று பெயர் வைப்பதற்கு மட்டும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அமைதி காப்பது ஏன்? இது சாதி வெறி அல்லாமல் சிறங்கு சொரியா? இதுதான் பகுத்தறிவு, முற்போக்கு, பெரியார் உரி எண்ணத்தை உரித்த வெங்காயங்களா? இன்னும் எத்தனை காலத்துக்கு தமிழர்களை இப்படி ஏமாற்றப் போகிறீர்கள்? உழைப்பாளியே கிடையாதுலாம் யாரும் சொல்லலை. ஆனால் நீங்கள் ஒரு பெரியாரிஸ்ட் தானே. உங்கள் இயக்கத்தை சேர்ந்த ஆட்கள்லாம் பாருங்களேன். ஐயா முதல்வர் அவர்களே ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா, ஜிடி நாயுடுன்னு பேச ரொம்ப நன்றிங்க ஐயான்றான். இன்னைக்கு போய் போஸ்டர் ஒட்டுறாருமா திரு ராமகிருஷ்ணன் கட்சி தொண்டர்கள், இயக்க தொண்டர்கள் போஸ்டர் ஒட்டுறாங்க. ஜிடி நாயுடுவை இந்த மாதிரி பேசுறதுக்கு நன்றின்னு. கீழே தந்தை பெரியார் திராவிட கழகம்னு போடுறீங்க. உங்களுக்கு உடல் கூசலையா? உடம்பு கூசலையா உங்களுக்கு? ஒன்று இவர்கள் போலியான திராவிடத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க, அல்லது இவர்கள் சுயசாதி பற்றின் காரணமாக, சாதி அரிப்பின் காரணமாக அந்த சாதியை கொண்டாடுறாங்க. நீ ஒரு தூக்கி கொண்டாடுற, அதுவும் உன்னுடைய கொள்கைக்கு முரணாக இருக்கிற நீ ஆதரிக்கிற அப்படின்னா ஹூ ஆர் யூ அப்படிங்கிற கேள்வி வருமா வராதா? நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தலையங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கவிப்பிரியா. தமிழக அரசு ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. தமிழகத்துல இருக்கக்கூடிய சாலைகள், தெருக்கள்ல இருக்கக்கூடிய சாதி பெயர்கள்லாம் நீக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அதை முதல்ல நான் படிச்சு காட்டுறேன். சாலைகள், தெருக்களின் பெயர் மாற்றப்பட்ட பிறகு அவற்றில் வசிக்கக்கூடிய மக்களின் ஆவணங்களிலும் உரிய முறையில் மாற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த விவரம் வருமாறு:
சாதி சான்றிதழ்களில் உரியவாறு திருத்தங்கள் மேற்கொள்ள தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை மூலமாக முகாம்கள் நடத்த வேண்டும். ஆதார் அட்டைகள் திருத்தங்கள் கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு மின் ஆளுமை வழியாக திருத்தங்கள் செய்யலாம். குடும்ப அட்டையில் திருத்தங்கள் செய்ய எல்கார்ட் மூலம் தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம். நில உடைமை பதிவுகள், பத்திரப்பதிவுகள், வில்லங்கச் சான்று உள்ளிட்ட ஆவணங்களில் உரிய திருத்தங்களை செய்ய வேண்டும். பழைய பெயர்கள் இடம்பெறாத வகையில் மாற்றம் செய்யப்படலாம் என உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசனுடைய உத்தரவுல மக்களின் ஆவணங்கள்ல எப்படி பேர் மாற்ற போறாங்க அப்படிங்கிறதுக்கான குறிப்பிட்ட செய்தியும் படிச்சிருக்கிறீங்க. அட் த சேம் டைம் அரசு பரிந்துரைக்கக்கூடிய பெயர்கள் என்னன்னு படிங்களேன். அப்படி குளம் மற்றும் நீர்நிலைகளுக்கெல்லாம் என்னென்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, குளம் நீர்நிலைகளுக்கு ரோஜா, மல்லி, செம்பருத்தி, சூரியகாந்தி, சாமந்தி, தாழம்பூ, காந்தல், கனகாம்பரம், கொன்றை, மகிழம்பூ, முல்லை, செண்பகம், குவளை, குறிச்சி, செவ்வந்தி இந்த பெயர்கள்லாம் வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தெருக்கள் சாலைகளுக்கு திருவள்ளுவர், ஔவையார், கபிலர், சீத்தலை சாத்தனார், நக்கீரர், பிசிராந்தையார், கம்பர், அகத்தியர், வீரமாமுனிவர், பாரதியார், பாரதிதாசன், மகாத்மா காந்தி, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, காமராசர், கலைஞர் என்று பெயர்களை சூட்டலாம் என அரசின் உத்தரவில் இருக்கிறது. இதுல வந்து இப்ப நீங்க சொல்லிருக்கிற செய்தி மேம்போக்கா பார்க்கும்போது அடடா அற்புதமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கும் வந்து தோணுது. ஆனா இதன் ஊடாக திமுக தன்னுடைய அரசியல் சாதுரியத்தனத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இதற்கு உள்ள இவங்களுடைய இதை வந்து நம்ம ஒரு நவீன தீண்டாமை குணமாக பார்க்க வேண்டிய ஒரு இடத்துக்கு நம்மளை தள்ளுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். எதனாலன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். முதல்ல இதை வந்து அவங்க கொடுத்த ஒரு தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. தெருக்கள், சாலைகள், நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய ஜாதி பெயர்களை நவம்பர் மாதம் 19 நீக்கணும். இதான் அவங்க கொடுத்துருக்கிற ஒரு விஷயம். இது ஒரு நல்ல அரசாணை தானே. சாதி பெயரை நீக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல அரசாணை தான். வந்து நம்ம அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா திராவிட இயக்கங்களுக்கு முன்பாக சாதி ஒட்டு பெயர்களை தமிழர்கள் வந்து போட்டிருந்தாங்க தான். ஆனால் அதுக்கும் முன்பாக இப்போ பாரதிதாசன் ஒரு பாடல் பாடுவார், சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று, பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி தொடங்குவதில்லை. அப்போ இயல்பாகவே தமிழர்கள் மத்தியில் ஆன்டி காஸ்டிசம் அப்படிங்கிறது வெகுகாலம் இருந்துகிட்டு இருக்கிற ஒன்று. அதான் அவர் சொல்லுவார், இடைவந்த சாதியனும் இடர் ஒழிந்தால் ஆள்வது நம் தாய் தாய் தாயேன்னு சொல்லுவார். யாரு? புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அப்போ ரொம்ப தெளிவாக சொல்றாரு இடைவந்த சாதி அப்படிங்க. ஸோ சாதிங்கிறது நடுவில் வந்திருக்கிற ஒரு விவகாரம். அதற்கு முன்பாக இப்போ நீங்கள் படிச்சிங்க அந்த பேர், அதாவது ஔவையாருக்கோ, கபிலருக்கோ, நக்கீரருக்கோ, கம்பருக்கோ, அகத்தியருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாதி பெயர்கள் கிடையாது. அது ஒரு பொதுவான பெயர்களை இயங்கிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன நமக்கு வந்து தோணுது அப்படின்னா, இந்த சாதி பெயர்களை நீக்கணும்னு நீங்களே சொல்றீங்க. நீங்கள் கொடுத்துருக்கிற பட்டியல் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பட்டியலில் நீங்கள் யாருடைய பெயரெல்லாம் வச்சிருக்கிறீங்க? மகாத்மா காந்தி, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, காமராசர், கலைஞர். கலைஞர் சரி, கருணாநிதி தான் அவருடைய இயற்பெயர், கலைஞர்னு நீங்கள் வைக்கிறீங்க. இதில் ஏன் மற்ற முக்கியமான தலைவர்களுடைய பேரெல்லாம் இடம்பெறவே இல்லை? அப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இரட்டைமலை சீனிவாசனுடைய பேர் ஏன் இல்லை? அயோத்தாச பண்டிதர் அவருடைய பேர் ஏன் இல்லை? MC ராஜா அவருடைய பேர் ஏன் இல்லை? இப்படி பட்டியலிட்டுக்கிட்டே போகலாம். பல முக்கியமான தலைவருடைய பெயர்களை இவங்க திட்டமிட்டு புறக்கணிச்சிருக்கிறாங்களோங்கிற சந்தேகம் நமக்கு வருது. பட்டியலின சமூகத்துக்காக போராடிய தலைவர்கள் பேரை திட்டமிட்டு தவிர்க்கிறாங்க. ஏன்னா பட்டியலின சொந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன சந்தேகம் வருதுன்னா, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலகட்டத்தில்ங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கோவிட் டைம்னு நினைக்கிறேன், கோவிட் டைமாக வெள்ள நேரமாக சப்ஜெக்ட் டு கரெக்ஷனாக இருக்கலாம். அந்த நேரத்தில் இயக்குனர் நடிகர் SV சேகர் இருக்கார் பார்த்தீங்களா, SV சேகருடைய வீட்டுக்கு பால் கிடைக்கல, ஏதோ பால் கொடுக்கலன்னு சொல்லி இவர் போய் இவங்க ஆட்சிக்காரங்க போய் கொடுத்ததா ஒரு தகவல். அது ஒரு பதிவாக ஒன்று போட்டார். அதுக்கு அன்றைய காலகட்டத்தில் இருந்த திராவிட இயக்கத்தினுடைய கொழுந்துகள் மற்றும் திமுகவினர் வந்து பார்த்தீங்கன்னா மிக கடுமையான விமர்சனங்களை வச்சாங்க. அடிமை எடப்பாடி, அடிமை அதிமுக, ஆரியத்தின் அடிவருடிலாம் பேசினாங்க. எதுக்கு? பால் பாக்கெட் கொடுத்ததுக்கு. முதல்ல அது எதுக்கு, எப்படி கொடுத்தாங்க, அவர் என்ன அப்ரோச் பண்ணாலும் நமக்கு தெரியாது. அது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம், கடந்து போக வேண்டிய விஷயம். அவராவது பால் பாக்கெட்டு தான் கொடுத்தாரு. நம்ம திராவிடமான முதலமைச்சர் என்ன கொடுத்துருக்கிறாரு? அவங்க அப்பா பேர்ல ரோடே கொடுத்துருக்கிறாரு. ஒரு ஒட்டுமொத்த தெருவுக்கே அவரோட அப்பாவோட பேர் வச்சிருக்கிறாங்க. அவர் எந்த அளவுக்கு சாதனையை புரிஞ்சிருக்கிறாரு? அவரை விட சாதனைகள் யாருமே இல்லையா நாடகத்துறையில? ஏன் அவங்க அப்பாவுக்கு மட்டும் கொடுத்தாங்கன்னு ஒரே ஒரு திராவிட கட்சிகளும் யாருமே கேட்கல. அப்ப எங்க நீங்க அடிபடுறீங்க அப்படின்னா,
ஆரியத்துக்கு சேவை செய்வதில் திராவிட மாடலை மிஞ்சிட முடியுமா அப்படிங்கிறவள முதலமைச்சர் செயல்படுறாங்கிற விமர்சனம் இப்போ வருதுல்ல, அது நீங்கள் தவிர்க்கவே முடியாது. எப்படி தவிர்ப்பீங்க? நான் எதுக்காக இதை ஒப்பிடுறேன் தெரியுங்களா? இவங்க அந்த பக்கம் அவங்களை அரவணைப்பதற்கு, அவங்கள சாஃப்டன் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் பார்ப்பாங்க. இன்னொரு பக்கம் தங்களை வளர்த்துக் கொள்வதற்கு, தங்கள் இயக்கம் தான் எல்லா வேலையும் பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி காண்பிப்பதற்கு ஒரு வேலையை செய்கிறாங்க. ஏன் ஜீவானந்தம் பேர் ஏன் இல்லை? ஏன் சிங்கார வளரி? நீங்கள் பட்டியலத்தை விட்டுருங்க, அவங்களையும் தாண்டி இடதுசாரி இயக்கங்களில் தமிழகத்தில் ஆற்றிய பங்கு அளப்பரியது. ஜீவானந்தம் பேர் ஏன் இல்லை? சிங்கார வளரி பேர் ஏன் இல்லை? கக்கன் பேர் ஏன் இல்லை? காமராஜர்னு பேர் வைக்கிறீங்க, பெருந்தலைவர்னு பேர் வைக்கல. கருணாநிதினு பேர் வைக்காம ஏன் கலைஞர்னு பேர் வைக்கிறீங்க? காமராஜர்ன்றது அவருடைய பேர், பெருந்தலைவருங்கிறது அவருக்கு அளிக்கப்பட்ட பட்டம். கருணாநிதிங்கிறது அவர் பேர் தானே, கலைஞர் அளிக்கப்பட்ட பட்டம் தானே. கலைஞர்னு பிறக்கும் போது அவர் கலைஞர் கிடையாது தானே, கருணாநிதி தானே அவருடைய பேர். இன்னும் இயற்பேர் அவருக்கு வேற. சரி, அதை விட்டுருவோம், நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் இதில் உங்களுடைய அரசியலை நீங்கள் இவ்வளோ நுட்பமாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதை இன்னைக்கு வெகுஜன மக்கள் பார்த்துட்டு கடந்து போக மாட்டாங்க. நுட்பமான, அதுவும் சாதி ரீதியிலாக ஒரு வேலையை நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஏன் இதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கு அவர்களாகவே அம்பலப்பட்டு போயிருக்கிறார்கள். எப்படி அம்பலப்பட்டு போயிருக்கிறாங்க நான் உங்களுக்கு இப்போ ஒரு உதாரணத்தோட காட்டுறேன். இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காருமா. கோவை அவினாசி சாலை மேம்பாலத்திற்கு வீர பெரும்பாட்டன் தீரன் சின்னமலை பெயரை சூட்டுக, திருப்பெயர்களில் சாதியை நீக்க வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுவிட்டு மேம்பாலத்திற்கு ஜிடி நாயுடு என்று சாதி பெயரை வைப்பதுதான் திராவிட மாடலா? சீமான் கண்டனம். கோவையில் புதிதாக 1791 கோடி ரூபாயில் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு கட்டப்பட்டுள்ள தமிழ்நாட்டின் மிக நீண்ட கோவை அவினாசி சாலை உயர்மட்ட மேம்பாலத்திற்கு ஜிடி நாயுடு பெயரை வைக்க தமிழ்நாடு அரசு முடிவெடுத்திருப்பதாக நேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ கோவை அவினாசி சாலையில உயர்மட்ட மேம்பாலம் ஒன்று திறக்க போறாங்க. இப்போ கூட அண்மையில் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஒரு மேம்பாலம், ஒரு பிரிட்ஜ் மாதிரி திறந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழக்கடை அன்பழகன் இருக்கார் இல்லையா, திமுகவுடைய ஒரு முக்கியமான ஒரு தூணா ஒருத்தர், அவருடைய பேரை வச்சாங்க. புரிஞ்சுக்க முடியுது கட்சிக்காரங்களுக்கு ஒரு நன்றி செய்யறாங்க அப்படின்னு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி நாயுடு நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் வந்து ஒரு அறிவியல் விஞ்ஞானி, அறிவியல் அறிஞர், விஞ்ஞானியா இருந்தவர். ஜிடி அப்படிங்கிறதுக்கான ஒரு பேர் தனியா இருக்குது. அந்த பேர் என்ன நீங்க கூகுள் டைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கோபாலசுவாமி துரைசாமி நாயுடு, இதாவோட பேர். ஸோ கோபாலசுவாமி துரைசாமிங்கிறது பேரு, நாயுடுங்கிறது அவர் படிச்சு வாங்கின பட்டமா? அவங்க பாஷையிலே சொல்லுவோம். ஒரு பக்கம் சாதி பேரெல்லாம் நீக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் அறிக்கை விடுறீங்க, அதற்கான வேலையை பார்க்கறதா சொல்றீங்க, திருப்பி ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஜிடி நாயுடு அப்படின்னு நாங்கள் மேம்பாலத்துக்கு பேர் வைப்போம் அப்படிங்கிறீங்க. இப்போ திராவிடம் அப்படிங்கிற ஒரு பேரை சொல்லி, அல்லது திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை கூறுகளை நீங்க சொல்றதுங்கிறது சாதி ஒழிப்பு தான். ஆனா நீங்க பண்றது சாதி ஒழிப்பா இல்ல சாதி ஒழிப்பா? ஒழிச்சு வைக்கிறீங்களா சாதி? அது எந்த சாதிகளை மட்டும் ஒழிச்சு வைக்கிறீங்க அப்படிங்கறத இன்னைக்கு வெளிப்படையா சீமான் போன்றவர் கேட்கறாங்க. இந்தியாவில் மேம்பாலம் கட்ட சராசரியாக 1 கிலோமீட்டருக்கு 18 கோடி ரூபாய் செலவிட்டு கொண்டிருக்கும் பொழுது, அதே 1 கிலோமீட்டருக்கு 170 கோடி ரூபாய் மக்கள் பணத்தில் செலவழித்து கட்டப்பட்டிருக்கும் இப்பாலத்திற்கு இந்த நாட்டின் விடுதலைக்காக வீரத்துடன் போர் புரிந்து இன்னுயிர் ஈந்த பாட்டன் தீரன் சின்னமலை அவர்களின் பெயரை வைத்திருக்கலாமே. அவரும் அந்த மண்ணில் பிறந்தவர் தான், தீரன் சின்னமலை. உங்களுக்கு தீரன் சின்னமலை யாரும் விடுதலை போராட்ட வீரராக இருந்தவர். அவருடைய பெயரை வைப்பதை விட எதுக்கு ஜிடி நாயுடு பேரை வைக்கிறீங்கன்னு இவர் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி தானே. இன்னொன்று, திரும்ப திரும்ப தமிழ் அடையாளங்கள் யாராவது வந்தாங்கன்னா அவங்கள கவுண்டரு, தேவரு, வன்னியரு, நாடாரு, குயவரு, முதலியாரு, செட்டியாரு இப்படின்னு அடையாளப்படுத்தி ஒரு சாதிக்குள்ள சுருக்குறாங்க. தீரன் சின்னமலை இன்னைக்கு சாதிக்குள்ள சுருக்கக்கூடிய ஒரு பார்வை இருக்குது. ஆனா அது ரொம்ப பிழையானது, தவறானது. அதை போக்க வேண்டிய கடமை ஒரு அரசாங்கத்துக்கு இருக்குது. ஆனா இப்ப இவங்க என்ன பண்றாங்க, அதை போக்குவதற்கு பதிலாக ஜிடி நாயுடு அப்படின்னு டைரக்டா நீங்க ஒரு ஜாதியோட பேரை போய் வைக்கிறீங்க. அதனால தான் நம்ம திரும்பியும் கேட்கிறோம், நாயுடு அப்படிங்கிறது சாதி பேரா அல்லது ஜிடி கோபாலசாமி துரைசாமி வாங்கினா பட்டமானு கேட்கிறோம். அவ்வீர திருமகன் கழுத்திருகி கசிந்து வெளியேறிய கடைசி மூச்சு காற்று அந்த மண்ணில் தானே உலாவிக் கொண்டிருக்கிறது. நாங்கள் சுதந்திரமாக நடமாட வேண்டும் என்பதற்காகத்தானே பாட்டன் தீரன் சின்னமலை உயிர் நீத்தார். அவர் பாதம் பட்ட மண்ணில் கட்டப்பட்ட மேம்பாலத்திற்கு அவருடைய பெயரை சூட்டி நாங்கள் நடமாடக்கூடாதா? விடுதலை போராட்ட களத்தில் தலையில் தடியால் தாக்கப்பட்டு தண்ணீர் நீத்த பின்பும்
விடுதலை கொடியை விழுந்து விடாமல் காத்த பாட்டன் கொடிக்காத்த குமரன் அவர்களின் பெயரை வைத்திருக்கலாமே. மாடு கூட இழுக்க திணறுகிற செக்கை கோவை கொடுஞ்சிறையில் தாயக விடுதலைக்காக இழுத்து தன் சொத்தை எல்லாம் இழந்து இறுதியில் மண்ணெண்ணெய் விற்று மண்ணை விட்டு மறைந்த கப்பலோட்டிய தமிழர் பாட்டன் வ.உ. சிதம்பரனார் அவர்களின் பெயரை வைத்திருக்கலாமே. சரி, இப்போ என்னன்னா அவர் கேட்கறது வந்து நாட் ஓன்லி ஃபார் தீரன் சின்னமலை இருந்திருக்கிறாரு, கொடிகாத்த குமரன் இருந்திருக்கிறாரு, இவர்கள் எல்லாவரையும் விட வ.உ. சிதம்பரனார் இருந்திருக்கிறார். இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம இந்த விஷயத்தை பத்தி பேசும்போது வ.உ. சிதம்பரம் பிள்ளை, கொடிகாத்த குமரனுக்கு ஒரு சாதி, தீரன் சின்னமலை ஒரு குறிப்பிட்ட சாதி, இப்படின்னு ஒருத்தருக்கு பின்னாடி சாதி இருக்குங்க இப்படின்னு பேசுறவங்க இங்க பல பேர் இருக்காங்க. இந்தி திணிப்பை எதிர்த்து 38 தொடங்கிய முதலாவது மொழிப்போர்ல கைது செய்யப்பட்டு முதல் வீரராக சிறைக்கு சென்றவர் பல்லடம் பொன்னுசாமி. பல்லடம் பொன்னுசாமி வந்து உங்களுடைய இயக்க வரலாற்று அடிப்படையில் பார்த்தாலுமே கூட ஒரு முக்கியமான நபர் தான். ஆனா அவர் பேர் நீங்க வச்சீங்களா? வைக்கல. உலகெங்கும் மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கிய நீர் பாயம் என்ற இயல்புக்கு மாறாக பள்ளத்திலிருந்து மேடான பகுதிக்கும் நீர் செல்லும் பாதையை உருவாக்க முடியும் என்பதை தம்முடைய நுண்ணறிவால் உணர்ந்து அறிவியல் வளர்ச்சியுறாத காலத்திலேயே பாம்பு வளைந்து நெளிந்து செல்வது போல கால்வாய் வெட்டி காவிரியின் துணை ஆறுகளான பவானி ஆற்றையும் நொய்யல் ஆற்றையும் இணைத்து உலகம் வியக்க கீழிருந்து மேலாக நீரை திருப்பி வறண்டு கிடந்த கொங்கு மண்டலத்தை பொன் விளையும் பூமியாக பயிர் செழித்து உயிர் செழிக்கும் தாய் நிலமாக மாற்றிய பெரும்பாட்டன் காளிங்கராயன் அவர்கள் பெயரை வைத்திருக்கலாமே. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கும் அந்த மண்ணில் காளிங்கராயனை மறக்கவே மாட்டாங்க. அவ்வளோ ஒரு முக்கியமான பங்களிப்பு செலுத்திய நபர் திரு சீமானே அவருடைய அறிக்கையில் எழுதியிருக்கிறாரு. அந்த காளிங்கராயனுடைய பெயரை ஏன் வைக்கல? கேள்வி. அடுத்து, கொங்கு நாட்டு மக்களால் அண்ணன்மார் சாமிகளாக போற்றி வணங்க பெறும் பண்பாட்டு நாயகர்களான பொன்னர் சங்கர் பெயரை வச்சிருக்கலாமே. அவருடைய வரலாற்றை உங்கள் அப்பா கலைஞர் கருணாநிதி திரைப்படமா உருவாக்கினாரு, அவர் பெயரை ஏன் வைக்கல அப்படின்னு அங்க ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு. இவர்களை எல்லாம் விடுத்து ஐயா ஜி.டி. நாயுடு பெயரை வைத்ததன் காரணம் என்ன? ஜி.டி. நாயுடுவை இந்தியாவின் எடிசன் என்று எப்படி கூறுகிறீர்கள்? எடிசன் கண்டுபிடிப்புகள் உலகம் முழுவதும் பயன்பாட்டில் உள்ளது. ஜி.டி. நாயுடு கண்டுபிடிப்புகளில் அப்படி எது ஒன்றும் இன்றளவும் மக்கள் பயன்பாட்டில் எது உள்ளது? எதற்காக அவர் பெயரை வைத்துள்ளீர்கள்? அது வந்து கேள்வி. அது கூட சயின்டிஃபிக்காக அவர் போறாரு. அவர் வந்து பெரிய சாதனையை பண்ணலாங்கிற மாதிரி போறாரு. நம்ம ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கிடுவோம், அவர் ஒரு சாதனை கூட வச்சுக்கோங்க. அடுத்து வராரு பாருங்க, ஜிடி அப்படின்னு. என்னம்மா ஜிடினா என்ன? அது ஒரு ஆங்கில எழுத்து. ஜீனா கோபாலசாமி, டினா துரைசாமி, அதான் ஜிடி. ஜிடி அப்படிங்கிறது உயிர் எழுத்தா மெய் எழுத்தா? ஆங்கிலம் தானே. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று முழங்கியவர்கள் ஜிடி என்று ஆங்கில முன்னொட்டுகளில் பெயர் சூட்டுவது ஏன்? இதான் நீங்க திமுகவில் தமிழ் வளர்க்குற லட்சணமானு கேட்கிறாரு. மிக மிக 100க்கு 100 சரியான கேள்வி. சீமான் அந்த கேள்வியை கேட்கறது எல்லாருமே ஆதரிச்சு ஒரு பக்கம் நிக்கணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதே முதலமைச்சர் அவர்கள் ஒரு மேடையில பேசுகிற போது ஆங்கிலமும் தமிழும் கலந்து உரையாடுறத ஓகே பண்றாரு. அது பண்ணுங்க செய்யுங்க அப்படிங்கிறாரு. அப்படியாச்சும் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. ரெயின்போ அப்படின்னு இருக்குன்னா நீங்க வந்து அதுக்கான தமிழ் சொல்ல எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ரே இன் போன் எழுதுங்க, ரெயின்போன் எழுதுங்க அப்படிங்கிறாரு. வணக்கம்னா நீங்க வந்து உச்சரிக்கவே முடியும். ஆங்கிலத்தில் அதுக்கு வேற ஏதாவது சொல்லிருக்கான்னு பாருங்க. இல்லைன்னா நீங்க தமிழ் அப்படி நீங்க மொழிபெயர்த்து எழுதுவீங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு, ஆங்கில சொற்களை தமிழ்ல நீங்க மொழிமாற்றம் பண்ண வேண்டிய அவசியம் கூட கிடையாது, இப்படியாவது எழுத பழகுங்க அப்படிங்கிறது தமிழ் அழிக்கிற வேலையா இல்லையா? நீங்க தமிழ்நாட்டினுடைய முதல் அமைச்சர் நீங்க தான். எல்லா விதமான பொறுப்புகளும் உங்களுக்கு இருக்குது. அதுவும் திராவிட தான் தமிழை வளர்த்துச்சுங்கிற ஒரு பெருமை பேசுற நீங்க எப்படி வந்து இந்த விவகாரத்துல இவ்வளவு தூரம் சுணக்கமா இருக்கிறீங்க? எப்படி வாழ முடியுது? அது ரொம்ப நியாயமான கேள்வி. அதான் தான் கேட்கிறாரு, ஜிடி அப்படிங்கிறது ஆங்கிலமா தமிழா? அது ஒரு நியாயமான கேள்வி. அடுத்து சொல்றாரு பாருங்க, எதிலும் சாதி பேர்கள் இருக்கக்கூடாது, எல்லாவற்றிலும் சாதியை ஒழித்து விட்டோம் என்று பேசிய திராவிட திருவாளர்கள், பெயரின் பின்னால் சாதி பெயரை நீக்கிய திராவிட இயக்கம் என்று 100ஆண்டு விழா கொண்டாடியவர்கள் ஜி.டி. நாயுடு என்ற சாதி பெயரை சூட்டுவது ஏன்? திராவிட இயக்கத்தின் பிதாமகர் பெரியாரின் உடனிருந்த உற்ற தோழரின் பெயரில் இருக்கும் சாதியையே ஒழிக்க முடியாதவர்கள் ஊரில் உள்ள சாதி எப்படி ஒழிப்பீர்கள்? இதுதான் திராவிட இயக்கம் சாதியை ஒழித்த முறையா? சாட்டையடி கேள்வி, சீமானுடைய சாட்டையடி கேள்வி. ஈவே ராமசாமி நாயக்கர் தான் என்னுடைய பேர் இருந்துச்சு, நான் இன்னிலிருந்து நாயக்கருங்கிற பேரை நீக்கிறேன்னாரு ஈவே ராமசாமி. ஏன்னா அவர் அப்புறமா பெரியார் மக்களால் போற்றப்பட்டாரு.
நாயக்கருங்கிற பேரை தூக்கி எறிஞ்சாரு. ஏன் நாயக்கருங்கிற பேரை தூக்கி எறிஞ்சாருமா? சாதி பேர். சாதி பேர். கோபாலசாமி துரைசாமின்னு இருக்கு, பக்கத்துல நாயுடுன்னு போட்டிருக்கீங்களே, அவர் எவ்வளவு வேணா உற்ற தோழரா இருக்கட்டும், அந்த பேரை நீக்குங்கன்னு ஏன் உங்க வேலைன்னு வரல? கோபாலசாமி துரைசாமி மேம்பாரன்னு போடு. டி நகர் டி நகர் டி நகருங்கிறான், உண்மையிலே தியாகராயர் நகர்னு சொல்லணும். இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளேயே சென்னைக்குள்ளேயே பல பேரோட பேர்கள் எல்லாம் வந்து அப்படியே நம்ம மறந்து போற ஒரு வழக்கத்தை உருவாக்கிட்டான். இப்ப ஜிடி அப்படின்னு வச்சுட்டு அது தமிழும் கிடையாது, நாயுடுங்கிறது நேரடியான ஒரு சாதி பேர். தமிழர்கள் நாங்கள் படையாச்சி கவுண்டர் வாண்டையார் தேவர் என்று பேசினால் உடனடியாக சாதி வெறி என்று கூச்சலிடும் திராவிட திருவாளர்கள் ஜிடி நாயுடு என்று பெயர் வைப்பதற்கு மட்டும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அமைதி காப்பது ஏன்? இது சாதி வெறி அல்லாமல் சிறங்கு சொரியா? இதுதான் பகுத்தறிவு முற்போக்கு பெரியார் உரி உரி எண்ணத்தை உரித்த வெங்காயங்களா? இன்னும் எத்தனை காலத்துக்கு தமிழர்களை இப்படி ஏமாற்றப் போகிறீர்கள்? ஊரில் உள்ள தமிழ் சாதியெல்லாம் ஒழித்துவிட்டு தங்கள் சாதியை காப்பாற்றுவதுதான் திராவிடத்தின் சாதி ஒழிப்பா? இது ஒரு பக்கம் சாதி பெயர்களை நீக்குதல் மறுபெறுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை ஆணையாக வெளியிட்டு விட்டு, இன்னொரு பக்கம் சாதியோடு பாதுக்க பெயரோடும் இரட்டை நிலைப்பாட்டுக்கு தான் திராவிடமால் என்று பெயரா அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ அடிப்படையில் இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களை வந்து சாதியை வச்சு அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க, இவங்க குருதி தூய்மைவாதம் பேசுறாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை பல திராவிடியன் ஐடியாலஜிஸ்ட் வந்து வெளிப்படையாக வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே இப்போ நாம் தமிழர் கட்சி போன்ற ஒரு கட்சி அமைப்பாக இருக்கிறவங்க யாருமே அதை ஆதரிக்கலை. நாங்கள் சாதி மதம் ரெண்டுத்தையும் நாங்கள் எதிர்த்து தான் நாங்கள் வந்து எங்களுடைய ஐடியாலஜியை நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு ஃப்ரிஞ்ச் எலமெண்ட்ஸு, அவங்க வந்து சின்னதான சில கூட்டத்தில் சில பேர் பேசுவாங்க, நாங்கள் ஆதரிக்கவே கிடையாதுங்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா அவங்க பேசுகிறதான் தமிழ் தேசியம், அதை தான் சீமான் பேசுகிறாருன்னு சொன்னீங்க. அப்படி நீங்கள் அவருக்கு எதிராக தான் இயங்கணும் அப்படின்னா இன்னைக்குமா தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ராமகிருஷ்ணன், கோவை ராமகிருஷ்ணன் இருக்கார்ல, அந்த கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் பல இயக்க வேலைப்பாடுகள் பண்ணியிருக்காரு. ஈழத்தமிழர்கள் விவகாரமாக இருக்கட்டும், பல விவகாரங்களில் வந்து முன்னாடி நின்றுருக்கிறார். அதெல்லாம் ஒன்றும் அவருடைய பங்களிப்பு யாரும் குறைச்சி மதிப்பிடலை. அவர் உழைப்பாளியே கிடையாதுலாம் யாரும் சொல்லலை. ஆனால் நீங்கள் ஒரு பெரியாரிஸ்ட் தானே, உங்கள் இயக்கத்தை சேர்ந்த ஆட்கள்லாம் பாருங்களேன், ஐயா முதல்வர் அவர்களே ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா, ஜிடி நாயுடுன்னு பேச ரொம்ப நன்றிங்க ஐயான்றான். இதே வாய் தான் முத்துராமலிங்க தேவர் சிலை அல்லது சாலை அப்படின்ற இடத்துல தேவரை நீக்கிறீங்க முத்துராமலிங்கனாருன்னு மாத்துங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. அங்க தேவர்னா இடிக்குது கசக்குது, நாயுடுனா உங்களுக்கு இனிக்குதா? அப்ப பிரச்சனை என்ன? சாதியை எங்க இருந்தாலும் நீங்க எதிர்த்து தான் பேசணும். இன்னைக்கு போய் போஸ்டர் ஒட்டுறாருமா திரு ராமகிருஷ்ணன், கட்சி தொண்டர்கள் இயக்க தொண்டர்கள் போஸ்டர் ஒட்டுறாங்க, ஜிடி நாயுடுவை இந்த மாதிரி பேசுனதுக்கு நன்றின்னு. கீழே தந்தை பெரியார் திராவிட கழகம்னு போடுறீங்க, உங்களுக்கு உடல் கூசலையா? உடம்பு கூசலையா உங்களுக்கு? இந்த ஜாதி பேர் போட்டா இன்னைக்குதுன்னா அப்ப நீங்க யாரும் சந்தேகம் வருமா வராதா? அப்ப என்ன பேசப்படுதுன்னா இவங்கெல்லாம் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க, அந்த ஜாதியை சேர்ந்தவங்க, ஸோ தே ஆர் செலிப்ரேட்டிங். இந்த விவகாரம் ரொம்ப இயல்பா எல்லாருக்குமே எழக்கூடிய விஷயம் தானே. ஏன் ஒருத்தர் அதை போய் ஆதரிப்பாரு? இப்போ தீரன் சின்னமலையை கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர்னு அடையாளப்படுத்துறாங்க. கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த பல சாதி சங்க தலைவர்களாக அவர் வந்து ரொம்ப போற்றி புகழ்றாங்க. அவங்க போற்றி புகழும் நம்ம சந்தேகம் வருதுன்னா சந்தேகங்களை உறுதிப்படுத்திடுறோம். ஓகே, அவர் கவுண்டர்னு கொண்டாடுறாங்க போல் இருக்கு, நம்ம என்ன பார்க்குறோம் அப்படிலாம் பார்க்கக்கூடாது, அவரை சாதி கடந்த ஒரு தமிழர்களினுடைய ஒரு வீரத்தின் அடையாளமாக பாருங்கன்னு நம்ம சொல்றோம். அதை சில சாதி சங்க குரூப்புகள் ஃப்ரிஞ்ச் எலமெண்ட்ஸ் கேட்க மாட்டான், அவனை மாற்றவே முடியாது, மாற்ற முயற்சி பண்ணணும். நம்ம அதுக்காக நம்ம வந்து அதை விட்டுறக்கூடாது, அவனை மாற்றணும். இப்போ இந்த பக்கம் நீ சாதி ஒழிப்பு பேசுற, பெரியார பேசுற, உங்க பெரியாரே நாயக்கருங்க சாதி படத்தை தூக்கி போட்டாரா இல்லையா? அவர் நாயக்கரை தூக்கி போடும்போது உன்னால ஏன் நாயுடு தூக்கி போட முடியல? அப்ப நீ யாரு? இப்போ உன் பின்னணி என்ன? நீ எதுக்காக தமிழ்நாட்டுக்குள்ள திராவிடம்னு பேசுறன்ற கேள்வியை இவங்க எழுப்புறதுக்கான கிரவுண்ட் இப்போ இருக்கா? இப்போ அவங்க என்ன கேட்டாங்க, நீங்க எதுக்குங்க தமிழ்நாட்டை மட்டும் திராவிடம் பேசுறேன்னு கேட்டாங்க. இவங்க என்ன சொன்னாங்க, இல்லைங்க அதை வந்து இப்படி எல்லாரும் சேர்த்து வச்சு பேசுறதுங்க அதுங்க இதுங்க அப்படின்னாங்க. அல்டிமேட்டா நீ சொன்னது என்ன தெரியுமா? ஜாதியை எதிர்ப்பதற்கு திராவிடம் தேவைன்னு நீங்க இப்போ எதுக்கு ஜாதி பேரை போட்டு பாலம் திறக்கிறான்னு கேள்வி கேட்டா பதிலுங்க. காலனிங்கிற பேரை நாங்க நீக்கிட்டோம், காலனிங்கிற பேரை நாங்க தூக்கிட்டோம், ஆஹா நாங்கள் செய்தது திராவிட மாடல் அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பேர்களின் பட்டியலில் முக்கியமான தமிழ்நாட்டிற்கு பங்களிப்பு செய்த தலைவர்கள் பேரே இல்லையே. ஏன் காமராஜருக்கு மட்டும் காமராஜர்னு போடுற நீங்க கருணாநிதிக்கு ஏன் கருணாநிதினு போடாம கலைஞர்னு போடுறீங்க? அவருக்கு பெருந்தலைவர்னு போடுங்க. அப்ப ஏன் போட மறுக்கிறீங்க?
எங்கள் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் தான் நம்ம பேசியிருக்கிறோம், தாத்தான்னு சொல்லியிருக்கோம். தாத்தான்னு போடுவீங்களாங்க? அதாவது தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் வந்து போட்டிங்களா? அதில் இல்லை. அப்போ உங்கள் நோக்கம் எல்லாமே சாதி சார்ந்தும் குறுகிய கண்ணோட்டத்தோடையும் நுட்பமான சாதி அரசியல் நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. இதான் வெள்ளடை மலை போல தெரியுது. ஏமா அவ்வளவு பெரிய பாலம் திறக்கிறான்றீங்க, அந்த பாலத்துக்கு வேற பேரையே கிடைக்கலான்னு கேட்கிறாரு சிவன். இதில் நியாயமான கேள்வியா இல்லையா? தீரன் சின்னமலை பேர் வைங்க, கொடிகாத்த குமரன் பேர் வைங்க, காளிங்கராயன் பேர் வைங்க, பொன்னர் சங்கர்னு ஐயா கருணாநிதி எடுத்த படம் இருக்குது, அதை பார்த்தாரான்னு தெரியல நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அவரோட பேரை வைங்க. அப்ப என்னன்னா அங்க ஒரு குறிப்பிட்ட சாதியோட ஆதிக்கம் இருக்கு. குறிப்பா நம்ம வெளிப்படையா உடைச்சே பேசுவோம், அவங்க தெலுங்கு மொழியை தாய்மொழியா கொண்டவங்களா இருக்கிறாங்க. அவருடைய ஆதரவு என்றென்றைக்கும் திமுகவுக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரே அஜெண்டாவுக்காக அந்த பேரையே வச்சாங்க. அதுக்காக தான் பேரை வச்சாங்க, வேற எதுக்குமே கிடையாது. அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்ப என்ன ஒரு விவாதம் எழுப்பப்படுகிறது? தேவர், வாண்டையார், வண்ணார், குயவர், அப்புறம் வந்து படையாச்சி, வன்னியர், முதலியார், செட்டியார், இந்த மாதிரி பிள்ளைமார் இவங்களாம் இருந்தாங்கன்னா இந்த சாதியெல்லாம் ஒழிக்கணும், சாதி பேரெல்லாம் ஒழிக்கணுங்கிறீங்க. ரைட்டு தான், நான் வந்து அதை உடன்படுறேன். சாதி ஒட்டு பேர்களை பின்னாடி போடக்கூடாதுங்கிறதா என்னுடைய கருத்து. ஏன்னா நம்முடைய முன்னர் அப்படி இல்லை. ஆனா நீ என்ன பண்ற, தெளிவாக திராவிட எதுக்காக நீ பயன்படுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னா, வெறும் தமிழ் சாதிகளை மட்டும் ஒழிக்கிறதுக்காக தான் நீ பயன்படுத்துற அப்படின்னு அவங்க வைக்கக்கூடிய வாதத்துக்கு நீ உன்னுடைய செயல்பாட்டின் மூலமா வலுக்கூட்டி இருக்கிற. அப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? தந்தை பெரியார் திராவிடர் கழகம் அதை ஆதரித்து போஸ்டர் ஒட்டுறீங்க. எப்படி ஒட்ட முடியும் உங்களால? கீழே பெரியாருன்னு போடுறீங்களே, அப்ப பெரியார் நாயக்கர்னு போடுவீங்களா? ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படின்னு நீங்க போடுவீங்களா? அவரை எதிர்த்தவருங்க, அவருடைய நண்பராகவே இருந்தாலும் உங்க இயக்கத்தாளுங்க எப்படிங்க அந்த ஜாதியோட பேரை நீங்க எடுத்து போடுவீங்க? அப்போ நமக்கு சந்தேகம் வருது. ஒன்று, இவர்கள் போலியான திராவிடத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க, அல்லது இவர்கள் சுயசாதி பற்றின் காரணமாக, சாதி அரிப்பின் காரணமாக அந்த சாதியை கொண்டாடுறாங்க. இப்போ நமக்கு எந்த சாதி மேலேயும் வெறுப்போ இல்லை, அன்போ இல்லை. சாதிகளுக்கும் மதங்களுக்கும் அப்பாற்பட்ட நபர்கள் நம்ம. ஆனா நீ ஒரு விஷயத்தை தூக்கி கொண்டாடுற, அதுவும் உன்னுடைய கொள்கைக்கே முரணாக இருக்கிற விஷயத்தை நீ ஆதரிக்கிற அப்படின்னா ஹூ ஆர் யூ அப்படிங்கிற கேள்வி வருமா வராதா? அந்த கேள்வி இயல்பாக எழ ஆரம்பிச்சிருச்சு. சீமானோட இந்த கேள்வியை எல்லாருமே ஆக்சுவலி கேட்கணும், எல்லாருமே கேட்டிருக்கணும். இப்போ என்னன்னா சாதியா பிரிஞ்சிருக்கிறான் எல்லாரும். அதனால ஒருத்தருக்கும் ஐயோ இந்த சாதியை சொன்னா சாதி வாக்கு போயிருமோ அப்படின்னு பயம். சீமானுக்கு பயம் இல்லை, மடியில் கண்ணலாம், ஸோ வழியில் பயலாம். ஸோ அந்த மனிதர் கேட்குறாரு, அதே மற்றவங்க எல்லாரும் கேட்காம அமைதியாக இருக்கிறாங்க. சரி, இதை பற்றி திராவிட கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன? தோழர் கொளத்தூர் மணியினுடைய திராவிடர் விடுதலை கழகத்தின் நிலைப்பாடு என்ன? ஆராசா நிலைப்பாடு என்னங்க? ஆராசா இப்பதான் சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடினீங்க. யாருடைய போட்டோவெல்லாம் போட்டு கொண்டாடினீங்க? எல்லார் போட்டோவும் போட்டு கொண்டாடினீங்க. அந்த மேடையில் நீங்கள் கம்யூனிஸ்டுகளுக்கு கூட இடம் கொடுத்தீங்க. ஏன் அந்த இடத்துல வந்து ஒரு அம்பேத்கருடைய ஃபோட்டோ கூட இல்லை? சரி, சுயமரியாதை கொண்டாடுறீங்க, அதுக்கு எதுங்க அவரோட பேரெல்லாம் வைக்கணும், அவருடைய ஃபோட்டோ வைக்கணும், நாங்களே பேசிக்கிறோங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. பேசும்போது யாரை எதிர்த்து பேசுனீங்க? ஐயா ஆராசா என்ன பேசினாரு? சிங்காரவேலர் தந்தை பெரியார் எதிர்த்தார், ஜீவானந்தம் தந்தை பெரியார் எதிர்த்தார். இவங்கெல்லாம் எதிர்த்து இயக்கத்தை விட்டு போனாங்க. இன்னைக்கு பாருங்க, ஒட்டுமொத்த இடதுசாரிகளும் நம்ம மேடையில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க பேசுறீங்க. யார? கூட இருக்கிறவனையே குத்தி காட்டுறாரு ஐயா ஆராஜா. ஓ இயக்கம், நீங்க எங்க இருந்து வந்தீங்களோ அந்த இயக்கம் நாயுடுன்னு பேர் வைக்குது. வாயை திறப்பார் ஆராஜா, வாயை திறப்பார் ஆராசா. சரி, அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க அப்படி பேசுனாங்கன்றீங்களே, அதே கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கும் உங்க மேல முரண்பாடோட தான் இருக்கிறாங்க. உங்களை தூக்கி கொண்டாடுறாங்களா என்ன? இப்ப அருணன் ஐயா அருணன் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, மார்க்சிய வழி தமிழ் தேசியம். அவர் போட்டு எனக்கு ஒரு அருமையான ஒரு பேட்டி கொடுத்தார். அந்த பேட்டி நான் பார்த்தேன். 19 சீமான் 4.5% வாக்கு, 24 8% வாக்கு. அவர் பேசுறது போலி தமிழ் தேசியம். அதாவது அருணன் அவர்கள் சொல்றாங்க, அவர் பேசுறது போலி தமிழ் தேசியம் தான். ஆனா மக்கள் மன்றங்கள்ல இளைஞர்கள் மத்தியில தமிழ் தேசிய இன உணர்வுங்கிறது அதிகமா இருக்குது. அது ரொம்ப அதிகமா இருக்கு, வீரியமா இருக்கு. நமக்காக எவனும் பேச வர மாட்டேங்கிறான்னு ஒரு என்ன ஏக்கம் இருந்திருக்குது. அந்த ஏக்கத்தை சீமா நிறைவுபடுத்துறாருன்னு அவன் நம்புறான். அந்த இடத்த திராவிட இயக்கமும் இடதுசாரி இயக்கங்களும் அனலைஸ் பண்ண மறுத்துட்டாங்க, விட்டுட்டாங்க. இன்னைக்கு சீமான் அதை தூக்கிட்டாரு. ஆனா அவர் சொல்றாரு, அவர் பேசுறது பொய்யான அரசியலுங்க, அவர் பிஜேபி எதிர்க்கிறதே கிடையாது அவர் சொல்றாரு. ஓகே, அதை வந்து நாம் வச்சு டிஃபெண்ட் பண்ண போறாங்க, ரைட்டு. ஆனா ஒரு இடதுசாரி இயக்கத்துள்ள அதை வந்து கன்ஃபார்ம் பண்றாரு.
ஆமாம், we did a mistake, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறாரு. அவராவது மார்க்சிய வழி தமிழ் தேசம்னு பேச ஆரம்பிக்கிறாருங்க. இவங்க தமிழ் தேசியம்னு பேசினாலே அது சாதி தேசியங்க, அது சரியா வராதுங்க. சரிங்க, நாங்கள் சாதி தேசியம், நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க? நாங்கள் ஜிடி நாயுடுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் போஸ்ட் ஒட்டி விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, நல்லா இருக்கே அவங்க சாதி ஒழிப்பு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இவர்கள் பேசுவது சாதி ஒழிப்பு அல்ல, சாதியை ஒழித்து வைப்பது அப்படிங்கிறது நீங்க நமக்கு பட்டவர்களாக போட்டு காமிச்சிட்டாங்க. ரெண்டே உதாரணங்க, அரசாங்கம் சாதி பேரெல்லாம் தூக்குன்னு ஒரு அறிக்கை விடுது. பாருங்கம்மா, நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய நகைமுரண் பாருங்க. இன்னொரு பக்கம் இதே அரசாங்கம் சாதி பேரை போட்டு ஒரு மேம்பாலத்தை ஓபன் பண்ணுது. என்னங்கடா உங்க திராவிட டிசைன் அப்படின்னு கேட்குறாங்க கீழே கமெண்ட்ல. பார்ப்போம் அரசாங்கம் என்ன சொல்லுது, இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ண போறாங்க, எவ்வளவு பெரிய விவாதமா மாறுதுன்னு பார்ப்போம். அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி சார். நன்றி.